கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈரிய நேற்ற நாமத்தில் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய முகம் அதாவது எப்படி பிரகாசமாக இருக்கணும், எப்படி கலை உள்ளதாக இருக்கணும், எப்படி மித்தவங்களுக்கு நம்மளை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத வெளிப்படுத்த போறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா நல்லா தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எப்படி எப்படி பண்ணுனா நம்ம முகம் பிரகாசமாக இருக்கும். நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா முகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளவோ என்னதெல்லாமோ பண்ணுறோம், மேக்கப் ஃபேஷியல் அது இதுன்ட்டு என்னதெல்லாமோ. அதெல்லாம் ஒரு பண்ணல, தப்பு சொல்ல வரல. அதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு பிரகாசம், ஒரு நிரந்தரமான ஒரு கலை நம்முடைய முகத்தில் காணப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் அதான் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம தானியலை தான் பார்க்க போகிறோம். தானியல் எல்லாத்துக்கும் இது ஒரு தெரிஞ்ச சம்பவம் தான். தானியல் எப்படின்னா, யூதர்களை நேபாத்தினச்சர் பாபிலோனுக்கு சிறைப்படுத்திட்டு போவார். போயிட்டு இப்போ இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவர் அரண்மனையில் சேவிக்கிறதுக்காண்டி, இப்போ நம்ம நாட்டிலலாம் ஒரு மிலிட்ரிக்கு ஆள் எடுப்போம்ல, அதே மாதிரி இந்த யூதர் குலத்தில் நல்லா அழகானவங்க, திறமையானவங்க, அறிவி மிக்கவங்க, அப்படி வாலிபர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிப்பார். அதன்படி இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் தானியேல். அவங்களுடைய நண்பர்கள் அனனியா, அசரியா, மிசாவேல் அப்படின்றவங்க. இவங்க செலக்ட் ஆகி அரண்மனைக்கு போறாங்க. ராஜாவிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது. எப்படின்னா, இவங்களை நம்ம கல்தேயருடைய பாபிலோனியருடைய எழுத்துக்களை நல்லா கத்து கொடுக்கணும், நம்முடைய பாஷைகளை பேச வைக்கணும், அவங்களுக்கு நல்லா ஒரு ட்ரைனிங் கொடுத்து நல்லா ஒரு தேறினவர்களாக மாற்றணும் அப்படின்னு பிரதானிகளின் தலைவர்கிட்ட ஒரு கட்டளை கொடுத்து, அடுத்து ஒரு முக்கியமான என்ன சொல்றாருன்னா, அவர் சாப்பிடுற போஜனம், அதாவது அவர் சாப்பிடுற, நம்ம பாஷையில சொன்னோம்னா நான்வெஜ், அதாவது மாமிசங்கள், அதுக்கப்புறம் திராட்சை ரசத்தை என்னுடைய போஜனத்துல ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்களை தேறினவர்களை மாற்றணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இதுல தானியல் எப்படி முக்கியமா பார்க்காருன்னா, இந்த இடத்துல தானியலுடைய செயல் நான் முகம் எப்படி கலை உள்ளதாக பிரகாசமாக இருந்தது, அதுக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன். தானியல் ஒரு என்ன பண்றாருன்னா, அவங்ககிட்ட இருந்து ஒரு கட்டளை வரவும் உடனே யோசிக்கிறார். இருதயத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானம், இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நம்ம ராஜாவோட போஜனத்தினாலையும் அவருடைய திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இருதயத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த இருதய தீர்மானம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. யாருமே யதார்த்தமா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இருதயத்துல முடிவு பண்ணிட்டோம்னா அதை செஞ்சு காட்டிடுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவர் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அப்படியே சும்மா இருக்கல. உடனே பிரதானியின் தலைவர்கிட்ட போய் பேசுறாரு. எங்களுக்கு இந்த பூஜனை வேண்டாம், நாங்க சாதாரண சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அவரு கண்களில் தயவு கிடைக்கு. இருந்தாலும் அவர் பதில் சொல்றாரு, மித்தவங்கள மாதிரி நீங்க இல்லைன்னா ராஜா என்னைய என் தலையை எடுத்துருவாரு, சிரச்சேதம் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவருடைய கண்களை தயவு இறக்கமும் கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தா விசாரிப்புக்காரங்கிட்ட அடுத்து அவங்களுக்கு விசாரிப்புக்குன்னு வச்சிருப்பாங்கல்ல, அவங்ககிட்டையும் போய் கேட்கிறாரு. அவங்ககிட்டயும் போய் இவருடைய நிலைமையை சொல்றாரு. எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, எங்களை சோதித்து பாருங்க, ஒரு 10 நாள் மட்டும் சோதித்து பாருங்க. இவங்களோட ட்ரைனிங் எப்படின்னா, நம்மளுடைய மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ஒரு 3 வருஷம். இதுல ஒரு 10 நாள் மட்டும் எங்களை சோதிச்சு பாருங்க, சோதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரும் சரி, ஆண்டவர் கண்களை தயவுபடுத்தினால ஓகேன்னு சொல்றாரு. உடனே அதே மாதிரி இவருக்கு மித்தவங்களுக்கெல்லாம் மாமிசம், திராட்சை ரசம் பரிமாறும்போது இவங்க 4 பேருக்கு மட்டும் மரக்கறி, தண்ணி கொடுக்காங்க. சரியா ஒரு 10 நாள் கழிச்சு அடுத்து இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மித்தவங்களை காட்டிலும் இவங்க முகம் அப்படி நல்லா கலை உள்ளதாக அவங்க பார்க்குறாங்க. சரி, அப்போ ஓகே, பரவாயில்ல, உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்துறாங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த இடத்துல தான் நம்முடைய ஜனங்களும் நாமுமே சில தப்பு பண்ணுறோம். நிறைய பேர் எனக்கு வேலை வேணும், வேலை கிடைக்கணும், வேலைக்காண்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை கிடைச்சி வேலைக்கு போன பிறகு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு நன்றி சொல்றது கூட அவங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். ஏன்னா நம்ம வேலைக்கு போகும்போதே, அதாவது எப்படினாலும் அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, தனியார் வேலையா இருந்தாலும் சரி, எப்படினாலும் வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது வார லீவுன்னு கொடுப்பாங்க. அது என்ன நாள்னாலும் எடுத்துக்கலாம். நம்மளை இன்டர்வியூக்கு எடுக்கும் போதே நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க, எப்படி அப்படின்ற அவங்களுடைய சட்டத்திட்டங்களை சொல்லும்போது நம்மள்ட்டையும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை கேட்பாங்க. கேட்கும்போது நாம் அணித்தரமாக நம்மளுடைய சம்பளம் இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல மறந்துடுவோம். எங்களுக்கு வார லீவு நீங்கள்
கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தர வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்கும்போது அவங்க அதுலேயும் ஒரு மைண்டில் வச்சுக்குவாங்க. ஆனால் நம்மளுக்கு எப்படி தோணிடும், ஐயோ இப்போ தானே நம்ம வேலைக்கே எடுக்கிறாங்க, உடனே நம்ம ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்களோ, வேலையை பறிச்சிருவாங்களோ, அப்படி இப்படி நம்மளாவே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம அப்ளை பண்ணவே மாட்டோம். ஐயோ இப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், ஏமா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு, இப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், எப்படி லீவு கேட்கறது, என்ன செய்யறது, கொஞ்ச நாள் போகட்டும், எப்படியாவது கேட்டுட்டு வந்துடுவேன், இவங்க லீவு எனக்கு லீவ் தர மாட்டேங்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது தான் அது அவங்க மைண்டில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைம்மா மற்றவங்க வேறு நாள் லீவ் எடுத்துக்கோங்க, அவங்க கிறிஸ்டினாக இருக்காங்க, சர்ச்சுக்கு போகணுன்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கி கொடுங்கன்ற மாதிரி அவங்க அதிகாரிகளாகவே சொல்ல வருவாங்க. தானியேல் வந்து கட்டளை பிறகும் சும்மா இருக்கலை, இருதயத்தில் மட்டும் அப்படியே யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்கலை, தீட்டுப்படக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவனுக்கு முடியாது, ஓடுறாரு, பிரதானியின் தலைவர்கிட்ட போகிறாரு, விசாரிப்புக்கார்ட்ட போகிறாரு, ஓடுறாரு, கேட்குறாரு. நம்மளும் எந்தெந்த அதிகாரியோ மேல் அதிகாரியோ அதுக்கு அடுத்த அதிகாரியோட்டும் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அனுமதி கிடைக்கும். இதில் வந்து நம்ம இருதயத்தில் தீர்மானம் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து இந்த காரியத்தெல்லாம் நாம் செய்ய முடியும். நாங்கள் ஊழியத்துக்கு வர முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை நடந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், அடுத்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம், அங்கே போய் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கலாம், ஒழுங்காக ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு. ஏற்கனவே நானும் பிள்ளைங்களாம் போவோம். பாஸ்டர் வந்து அப்போ ரட்சிக்கப்படாத காலமாக இருந்ததுனால எங்களை மட்டும் ஆலயத்தில் விட்டுருவார், அவர் மட்டும் வரமாட்டார். அப்புறம் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப இல்லாட்டியும் ஆனால் இந்த தீர்மானத்தை வந்து நாங்கள் குடும்பமாக எடுத்தோம். எப்படியும் எந்த சூழ்நிலையும் ஆராதனைக்கு நம்ம ஒழுங்காக போயிடணும், அடுத்த ஊருக்கு போய் அதுக்கு அடுத்தபடியாக காணிக்கை தசம பாகம் இதை வந்து சரியாக நம்ம செலுத்திடணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு தான் நாங்கள் அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மறு இடத்துக்கு போகிறோம். உண்மையிலேயே அது வந்து பெரிய காரியம். அந்த தீர்மானம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆராதனையை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நாட்கள் ஏதாவது உடம்பு முடியாமல் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் பிள்ளைங்க டெலிவரி டைம் அப்படி வேணால் ஒரு சில நாட்கள் நான் வராமல் இருந்திருப்போம். மற்றபடி ஆராதனைக்கு வந்து நாங்கள் வராமல் இருந்ததோ அல்ல வந்து தாமதமாக ஆராதனைக்கு வந்ததோ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. நாங்களும் சரி, எங்கள் பிள்ளைங்களும் சரி. இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் எங்கள் பிள்ளைங்க காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போதும் எங்கள் பெரிய பாப்பா காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, சின்ன பாப்பா வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா. இதில் பாப்பா வந்து ஒரு ஹிந்து காலேஜில் படித்ததுனால அவளுக்கு வந்து ப்ரொசீஜர் படி நாங்கள் எல்லாத்தையும் அனுமதி வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக அனுமதி வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்படி அனுமதி எல்லாம் வாங்கி கொடுத்தாலுமே சண்டே போகிறதுக்கு சாட்டர்டே ஈவினிங்கில் இருந்து ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வார்டன் ரூமுக்கு அவள் நடந்துகிட்டே இருப்பாள். அப்படி நான் 1 மணி நேரம் கழிச்சு வாமா நான் சைன் போட்டு தரேன், ஏன்னா அவுட் பாஸில் சைன் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கணும், அது வாங்கினா தான் ஹாஸ்டல் விட்டு அவள் வெளியே வர முடியும். இந்த சூழ்நிலையை அவள் விட மாட்டானா. சனிக்கிழமையில் அவளுக்கு பரபரப்பாக ஆயிரும். எப்படியாவது அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொன்னாலும் வார்டன் ரூம் வாசலே நின்றுனாலும் கையெழுத்து வாங்கிட்டு அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு அவள் சண்டே போகிறத மிஸ் பண்ண மாட்டான். எத்தனையோ காலேஜில் கிறிஸ்துவ பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியிலும் அதுலேயும் ஒரு கூட்ட பிள்ளைங்கள் ஆராதனையை வந்து மிஸ் பண்ணாமல் கடந்து போயிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு நல்லா ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல ஊருக்கு போனால் சர்ச்சுக்கு போய்க்கலாம், இங்கே இருக்கும்போது மித்த பிள்ளைங்களோட ஜாலியாக இருந்துக்கும், ரெஸ்ட் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி சின்ன பாப்பா சூழ்நிலை இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவள் எப்படின்னா அவள் வந்து +1 +2 ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தா, ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு பிரச்சனை வராது, ஏன்னா அவங்களே கூட்டி போயிடுவாங்க. அது எங்களுக்கு தான் அது என்ன பிரச்சனை, ஏன்னா விசிட்டர்ஸ் டே வந்து 2nd சண்டே 4th சண்டே இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவள் இருக்கிற இடத்துக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி அவள் விசிட்டர்ஸ் டே வந்து அவளை பார்க்க போனோம்னா ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிரும். கரெக்டாக அந்த சர்வீஸ் டைமில் பிடிச்சாதான் அவளை ஒரு 12-12:30 மேலே தான் அவளை பார்க்க அனுமதிப்பாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஆராதனை முடிச்சுட்டு போனோம்னா பிடிச்சிட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம்னா அவளை பார்க்க முடியாது, அந்த விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சிடும். அதில் என்ன செய்யணும், நாங்கள் ஆராதனையை கட் பண்ணிட்டு போய் அவளை போய் பார்க்கணும். அது ரெண்டுமே செய்ய முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, அவள் இருக்கிற ஹாஸ்டல் அந்த ஊர்லேயே நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பணும். ஒரு 5-6 மணிக்கே நாங்கள் அன்றைக்கி கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். கிளம்பி அவள் இருக்கிற இடத்துலையே போய் சண்டே மார்னிங் வந்து நாங்கள் ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை
பார்க்க வருவோம். நாங்கள் முடித்து வர்றதுக்கும் அவளுக்கு டைமிங்கும் கரெக்டாக வரும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்தில், ஆராதனைக்கு போகிற விஷயத்தில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு நியாயமான காரியமாகவும் இருக்கலாம், ஒரு தவிர்க்க முடியாத காரியம். இப்போ நான் எங்கள் பாப்பா சொன்ன மாதிரி இது எப்படி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எப்படி போக முடியும் அப்படின்னு கூட நம்ம ஒரு இது உண்மை நியாயமான காரணம் தான். இருந்தாலும் ஒரு வழி அடையும் போது இன்னொரு வழி திறக்கும்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த வழி வாய்க்கலைன்னா அடுத்து ஒரு சோர்ஸ் இருக்கு. எப்படியாவது அதை நாம தான் கண்டுபிடிச்சு ஆண்டவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனா வந்து சாதாரணமாக வந்து நம்ம கொடுக்க முடியாது. இருதயத்தில் வந்து ஒரு தீர்மானம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம ஆராதனைக்கு போகணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய வல்லமை உணரும் அப்படின்ற பகுதி. உறவினர்கள் திருமணமாக எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்கள திருப்திப்படுத்த, அவங்கள பிரியப்படுத்த நம்ம முதலில் முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது அது நம்மளுக்கு இருதயத்தில் வந்து ஒரு நல்ல சமாதானமாக இருக்கும். இருதயத்தில் எடுத்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றும் போது நம்ம அநேகருக்கு பிரகாசமாக இருப்போம். இப்போ ஜஸ்ட் இப்போ ஒரு ரீசெண்டாக கூட எங்கள் சின்ன பாப்பா ஃப்ரெண்டோட திருமணம் கூட நடந்துச்சு. முக்கால்வாசி பிள்ளைங்களோட திருமணம் எல்லாம் சண்டே தான் நடக்கும். ஏன்னா அந்த பொண்ணுலாம் பாப்பா வந்து நாளே வந்து கூட இருந்து எல்லாம் பண்ணா. ஐயோ அவள் மட்டும் கூடயே வந்துட்டாளே, நானும் அப்படி போகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமானு பார்க்கும்போது ஆண்டவர் தான் முக்கியம். உண்மையிலே அது கொஞ்சம் தொலைவான இடம் தான். நாங்கள் குடும்பமாக அவளோட தான் சேர்ந்து எல்லாருமே போனோம். இங்கே சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது அவங்கள மண்டபத்தெல்லாம் காலி பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாலும் நம்மளை பார்த்து அவங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்மளே ஆண்டவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சர்வீஸ் முடிச்சு இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய நாம தான் மகிமைப்பட்டது. என் திருமணத்துக்கு நீ இப்படி லேட்டாக வந்துட்டேன்னு அவங்க வீட்டில் யாருமே ஃபீல் பண்ணலை. உண்மையிலேயே அது ஒரு ஆண்டவருடைய நாம அந்த இடத்துல வந்து நாம மகிமைப்பட இடம் கொடுக்கணும். இப்படிலாம் நம்ம செய்யும் போது மித்தவங்களுக்கு நம்ம வந்து நாம பிரகாசமா காணப்படும், ஆண்டவருடைய நாமத்தை வெளிப்படுத்துறவர்களாக காணப்படும். அதுக்கடுத்து வந்து நம்முடைய முகம் எப்படி பிரகாசமா இருக்கணும்னா தேவ சமூகத்துல வந்து நாம காத்திருக்கும் போது நம்ம மோசையை பார்க்குறோம். மோசையை வந்து யாத்திராகமம் 34 அதிகாரம் 27 35 வசனம் வரைக்கும் படிச்சோம்னா அவர் இரவும் பகலும் ஒரு 40 நாள் மலை மேலே ஏறி போய் உட்கார்ந்து தண்ணி குடிக்காம புசிக்காம இருந்து ஜனங்களுக்காண்டி கற்பனைகளை வாங்கிட்டு கீழே வருவார். கீழே வரும்போது ஆனா அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து அவருக்கு தெரியாது. ஆனா அவரை பார்க்கிற ஜனங்களுக்கு வந்து அவருடைய முகம் பிரகாசமா இருக்காது. இவங்களுக்கு பக்கத்துல கூட போக முடியாத அளவுக்கு அவங்க வந்து அப்படி பயப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து என்ன செய்ய வேண்டியது வந்துக்குன்னா மோசே வந்து அப்படியே முக்காடு போட்டுட்டு தான் ஜனங்கள்கிட்ட பேசுற மாதிரி சூழ்நிலை. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால மோசையுடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. இந்த மோசை இருப்பார், நம்மளாலாம் அப்படி இருக்க முடியுமா அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் அனுதினமும் இருக்கும்போது நம்முடைய முகமும் பிரகாசமாக காணப்படும். ஏன்னா இதுக்கும் கூட நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். எப்படின்னா நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் வந்து ஒரு 1 இயர் வந்து எங்கள் ரிலேஷன் உறவினர் வீட்டில் இருந்தால் தங்கி படித்தேன். அவங்க குடும்பமும் நல்ல பெரிய குடும்பம், நல்லா ஆண்டோருக்குள்ள நல்ல வைராக்கியமான குடும்பம். அதில் வந்து மூத்தக்கா செகண்ட் ஷிஃப்ட் வரும்போது நான் கொஞ்சம் மார்னிங் டைமில் வீட்டில் இருப்பேன். அந்நேரம் மித்த பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நீ இருமா நம்ம போய் மேலே போய் ஜோ பண்ணிட்டு வரேன்னு அவங்க வீட்டு மாடியில் போய் ஜோ பண்ணிட்டு கீழே இறங்கி வருவாங்க. கீழே இறங்கி வரும்போது அவங்க முகத்தை பார்த்தா அப்படி பிரகாசமாக இருக்கும். ஆண்டோட சமூகத்தில் இருந்துட்டு வரும்போது அவங்க முகம் அப்படி ஒரு பிரகாசமாக காணப்படும். அதனால வந்து நம்முடைய முகம் பிரகாசமாக கலையுள்ளதாக இருக்கணும்னா நம்ம ஆண்டோடைய சமூகத்தை வந்து அனுதினமும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய முகம் வந்து ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கும் போது வந்து தேவதூதர்கள் முகம் போல நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். நம்ம புதிய பாட்டில் ஸ்தேவானை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்தேவான் வந்து எல்லாரும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறார். எப்படியாவது அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க ஆலோசனை சங்கத்தார் எல்லாமே மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் சேவானுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது, அப்படியே தேவதூதன் முகம் மாதிரி அப்படியே பிரகாசிக்குது. ஏன் அப்படி பிரகாசனா தேவனுக்காண்டி சேவான் வந்து வைராக்கியமா இருந்தார். அதனால அவருடைய முகம் வந்து அப்படியே தேவதூதன் முகம் போல பிரகாசிச்சு. அதனால வந்து நம்மளை பற்றி உலகத்தாரோ மித்த மனிதர்களோ மற்ற உறவினர்களோ நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோ நம்ம கூட படிக்கிறவங்களோ என்ன நினைப்பாங்க, என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது வந்து எல்லாமே ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு யார் யார் கண்களில் தயவு கொடுக்க கிருபை செய்வாரோ எல்லார் கண்களையும் தயவுடைய கிருபை செய்வார். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது வந்து நம்முடைய முகம் எப்படி மித்தவங்களுக்கு வந்து நம்ம பிரகாசமாக
காமிக்கணும் அப்படின்றத பார்த்துருக்குறோம். அதனால் வந்து நம்ம வந்து நம்முடைய காரியங்களில் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுறோமோ, இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறோமோ, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோமோ, மித்தவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் எல்லாரும் இந்த விஷயத்தில் வந்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் கிருபையும் ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்று உள்ள மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு சிறிய ஜெபம் முடித்து இதை ஆசீர்வதிக்கப்பட ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே இந்த வார்த்தைகளை உட்கொண்டு அதன்படி ஜீவித்து கூட கர்த்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருக்கு சாட்சியாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா. எல்லா துதிக்கிற மகிமை அவற்றை உமக்கே செலுத்துகிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.